சொல்லுங்க ஐயா. இது வந்து பேய்மரத்தி இலைன்னு சொல்கிறது, பேய்மரத்தி குச்சின்னு சொல்கிறது. இந்த மாதிரி தான் தலை இருக்கும். பேய்மரத்தின்னு சொல்லுவாங்க, பேய்மரத்தின்னு சொல்லுவாங்க. பேய்மரத்தி தலை இது. இந்த பேய்மரத்தி தலை எதுக்கு ஆகும் நமக்கு அப்படின்னா, பேய் காற்று கருப்பு பேய் பிசாச்சு பிள்ளைங்க பொண்ணுங்க அது மாதிரி ஒரு காற்று கருப்பு பேய் பிசாச்சு வந்தால் இதையும் சேர்த்து இன்னும் இதோட நான் கூட மூலிகை சேர்த்து மைய அடித்தா அந்த பேய் பிசாச்சு வராது, பிள்ளைங்கிட்டு வராதுன்றதுக்காக அந்த பேய்மரத்தின்னா அதே மாதிரி பேய் கை மாதிரி வந்துடும் குச்சி வச்சுங்களா. இதுதான் பேய்மரத்தி. இது பேய்மரத்தி இலை, இதனுடைய இலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏர்ச்சிங்குங்கிறது பார்த்தா இது ஏர்ச்சிங்கு, இதுதான் ஏர்ச்சிங்கு. இது ஏர்ச்சிங்கு, இது இறங்குச்சிங்கு. இது இறங்குச்சிங்கு எதுக்கு ஆகும்னா கெடுதலான வேலைக்கு தான் ஆகும். இது ஏர்ச்சிங்கன்னா நம்ம பண்ணை ஏறிகிறதுக்கு, தொழில் ஏறிகிறதுக்கு, குடும்பத்தில் தொழில் எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி, பள்ளி கடை இருந்தாலும் வியாபாரம் பண்ணாலும் எதாக இருந்தாலும் இந்த ஏர்ச்சிங்கை வந்து பூஜை ரூமில் வச்சாலோ இல்லை வாசப்படியில் கட்டினாலோ தொழில் ஒரு நாள் ஏறி வரும். இது நல்ல ஒரு சிறப்பான மூலிகை, ஏர்ச்சிங்க கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாகதோஷம், பெண்களுக்கு நாகதோஷம் வந்துடுது. அங்கே போய் கழித்தோம் ஓடல, நாகதோஷம் நீங்களைன்னா கழிக்கிறதுக்கெல்லாம் ஓடாது, அதுக்கு உண்டான மூலிகை இருக்குது. இது மாதிரி நாகதோஷத்துக்கு உண்டான மூலிகை நாகத்தாளி வேறு. இந்த நாகத்தாளி வேரை வந்து திருமணம் நடக்காதீங்க. இந்த நாகத்தாளி வேரையும் நாகத்தினுடைய எந்திரத்தையும் எழுதி நம்ம கட்டினோம்னா 3 மாதத்தில் கம்பல்சரி கல்யாணம் ஆகி போயிடுன்னு கேரண்டியோடு சொல்கிறோம். அதை வந்து சனங்க நம்பலனாலும் அது நம்ம பொறுப்பு இல்லை. ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் ஏன் இல்லாதவங்க மாநிலங்கிற மாதிரி மூலிகையே இல்லாதவன்ட்டு போய்ட்டு கொரியரில் போட்டு வர முடியாதுன்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து நம்மகிட்ட இல்லை. யாராக இருந்தாலும் நேரில் வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு என்ன மூலிகை வேணும், என்ன எந்திரம் வேணும் நேரில் வந்து வாங்கிக்கணும். இதுதான் என்னோடய கான்செப்ட் எப்பயுமே. அதே மாதிரி இந்த மரத்தில் நம்ம பகுதியில் எங்கேயுமே பார்த்தா இந்த மாதிரி பின்றி அரச மரத்தில் இது ஆலாமரத்தினுடைய பில்லுருவி. ஆலாமரத்தில் பெரிய பழமையான மரத்துங்களில் இது ஆலாமரத்தினுடைய பில்லுருவி. இது பார்த்திங்கன்னா அரச மரத்தினுடைய பில்லுருவி, அரச மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பில்லுருவி இது. அதே மாதிரி பார்த்தா ஆண் பெண்ணு வசியக்கொடி அப்படின்னா இந்த மாதிரி ஆணும் பெண்ணும் பிரியாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கொடி. இது வந்து ஆணும் பெண்ணும் பிரியாமல் இருக்கிறதுக்கு இந்த கொடியை வீட்டில் வச்சாலோ இல்லை தாயத்துக்குள்ளே போட்டு அடித்தாலோ அந்த ஆணும் பொண்ணும் பிரிய மாட்டாங்க. சின்ன பிரச்சனைகள் வராது, எங்கள் குடும்பத்தில் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்கிறதுக்காக இதே வந்து வெள்ளை இருக்கும் கட்டை, வெள்ளை இருக்கும் ஆணிவேர் ஆறாமல் முழுமையாக எடுத்து நம்ம எந்திரத்துக்கு செலுத்துறதுக்காக. அதே 32 மூலிகை, 22 மூலிகை, 28 மூலிகை, இந்த மாதிரி மூலிகையை சேர்த்து ஒவ்வொரு மூலிகையும் நம்மக்கிட்ட இல்லாமல் மூலிகை எந்த மூலிகையுமே இல்லை. எல்லா மூலிகையுமே நம்மகிட்ட இருக்கிறது பூராமே நாகத்தாளி வேறுனா ஒரிஜினல் நாகத்தாளி வேறு நம்மகிட்ட எல்லாம் பார்த்துக்கலாம். உண்மையானதான். எல்லோரும் சும்மா இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அங்கே போய் பார்த்தா இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லை. நம்மக்கிட்ட உண்மையாக நாகத்தாளி வேறு எவ்வளோ பெருசில் வேணாலும் உண்மையாக எடுத்துக்கலாம், வாங்கிக்கலாம். எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி மூலிகை ஐட்டத்தை உண்மையான மூலிகை எடுத்து நம்ம மைய அரைக்கிறது தான் நம்ம மையை. இந்த மாதிரி உண்மையான மூலிகையை எடுத்து ஒரு 32 வகையான மையை நாங்கள் அரைக்கிறோம். அரைச்சி மக்களுக்கு விநியோகம் பண்ணுறோம். அந்த விநியோகம் பண்ணும்போது நம்ம கேரண்டியோடு பண்ணுறோம். அங்கே வாங்கினேன், இங்கே வாங்கினேன், மைய வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது. இவ்வளோ மூலிகை போட்டு அரைச்சானாங்கிறது எனக்கு தெரியணும்ல. அவன் எப்படி அரைச்சான் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னோடய தொழிலுக்கு நான் கேரண்டி தரேன். அதுதான்.